முதலில் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு விவசாயிகளின் நலன் கருதியே இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டது. அடுத்த வாரம் முதல் 25,000 ரூபாய் உரமானியம் அரசாங்கம். வட்வரியான 3 கோடி ரூபாவை செலுத்த தவறிய இருவருக்கு 6 மாத கால சிறை. நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கோழி தீவனத்தின் விலை குறைக்கப்பட்டால் முட்டை விலையும் குறையும் சாத்தியம். பயணித்துக் கொண்டிருந்த பஸ்ஸில் பாம்பு, பதறியடித்த பயணிகள். யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்கும் பஸ்கள் மீது மர்ம நபர்கள் தொடர் தாக்குதல். விசாரணைகள் தீவிரம். மூதூரில் ஆபத்தான பயணத்திற்கு தீர்வு கிட்டுமா? ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே? வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் MD லூசியஸ். நாட்டில் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு என்பவற்றின் விளைச்சல் அதிகரித்துள்ளது. எனவே உள்நாட்டு விவசாயிகளுக்கு தமது விளைச்சலை நியாயமான விலைக்கு விற்பனை செய்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே இறக்குமதி செய்யப்படும் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கிற்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்தோடு அடுத்த வாரம் முதல் விவசாயிகளுக்கு கட்டம் கட்டமாக 25,000 ரூபாய் உரமானிய கொடுப்பனவு வழங்கும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்றும் விரைவில் மீனவர்களுக்கும் எரிபொருள் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அரசாங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சரவை பேச்சாளர் විජිත හේරත් இதனை தெரிவித்தார். மேதினவல අල අස්වැනු නෙලමින් තියෙනවා, ලුණු අස්වැන්නත් ලැබෙමින් තියෙනවා. එහෙම අවස්ථාවකදී අර්ථාපල් සහ ලුණු ආනයනය කිරීම වැඩි වුණොත් අපේ දේශීය ගොවියන්ට විශාල පීඩාවකට ලක් වෙන්න සිද්ධ වෙනවා. ඒ නිසා රජය තීන්දුව කරා අල ආනයන අර්ථාපල් ආනයනය කිරීමේදී 1 කිලෝ එකට රුපියල් 50ක් වති වෙච්ච බද්ද රුපියල් 60ක් දක්වා රුපියල් 10කින් වැඩි කරන්න. தற்போது வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு விளைச்சல் அதிகரித்துள்ளது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு என்பவற்றை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டால் உள்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுவர். எனவேதான் உருளைக்கிழங்கிற்கான இறக்குமதி வரியை 50 ரூபாவில் இருந்து 60 ரூபாய் வரை 10 ரூபாவால் அதிகரிப்பதற்கும், வெங்காயத்திற்கான இறக்குமதி வரியை 10 ரூபாவில் இருந்து 30 ரூபாய் வரையும் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது. இந்த தீர்மானத்தால் தேசிய உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் உற்பத்தியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு தமது விளைச்சலை நியாயமான விலைக்கு விற்பனை செய்ய முடியும். அத்தோடு விவசாயிகளுக்கான உரமானியத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்திருந்தது. எனினும் தேர்தல் ஆணைக்குழு அதனை இடைநிறுத்தியது. எவ்வாறாயிருப்பினும் விவசாயிகள் மற்றும் ஏனைய தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய தேர்தல் ஆணைக்குழு அதற்கு அனுமதி அளித்துள்ளது. அதற்கமைய தற்போது 1 ஹெக்டேருக்கு 10,000 ரூபாவாக காணப்படும் உரமானியம் 25,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதனை வழங்குவதற்கான நடவடிக்கை அடுத்த வாரம் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படும். முதற்கட்டமாக 15,000 ரூபாவும், இரண்டாம் கட்டமாக 10,000 ரூபாவும் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து பொலனறுவை, அனுராதபுரம், மகியங்கனை, மகாபலி வலயத்தில் உள்ள விவசாயிகளுக்கு படிப்படியாக உரமானிய கொடுப்பனவு வழங்கப்படும். இதுவரையில் 2 பில்லியன் ரூபாய் அந்தந்த பிரதேசங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய தொகையும் விரைவில் வழங்கப்படும். மேலும் எரிபொருள் விலை அதிகரிப்புகளால் மீனவர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்தனர். எனினும் கடந்த வாரம் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகள் குறைக்கப்பட்டன. விலை குறைப்பினூடாக வழங்கப்பட்டுள்ள நிவாரணத்துக்கு அப்பால் எரிபொருள் விலை நிவாரணத்தை வழங்குவதற்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருகிறது. நியாயமான முறையில் இந்த எரிபொருள் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இரண்டு வருடங்களுக்கான 3 கோடியே 25 லட்சத்திற்கும் அதிக வட் வரியை செலுத்த தவறிய நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளர்கள் இருவருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார இளங்கசிங்க தலா 6 மாத கால சிறை தண்டனையை விதித்துள்ளார்.
பாதுகை பகுதியில் உள்ள அச்சக வர்த்தக பணிப்பாளர்கள் இருவருக்கே இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 2014 மற்றும் 2015 ஆண்டுகளுக்கான வெட் வரியை அரசாங்கத்திற்கு செலுத்த தவறியமை தொடர்பில் குறித்த இருவருக்கும் எதிராக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றில் 2022 ஆண்டு வழக்கு தொடர்ந்துள்ளது. இதன்படி வட் வரியை செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை சவாலுக்கு உட்படுத்தி பிரதிவாதிகள் இருவரும் கொழும்பு மேல் நீதிமன்றத்திலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுக்களும் நிராகரிக்கப்பட்டன. எவ்வாறாயினும் பிரதிவாதிகள் சார்பில் நேற்றைய தினம் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி வரி பணத்தை ஒரே தடவையில் செலுத்தக்கூடிய வசதி தமது கட்சிக்காரர்களுக்கு இல்லை எனவும் அதற்காக 5 வருட நிவாரண காலத்தை வழங்குமாறும் கோரியிருந்தார். எனினும் அதனை நிராகரித்த நீதவான் அந்த வட் வரியை நேற்றைய தினத்திற்குள் செலுத்துமாறு உத்தரவிட்டார். நேற்றைய தினத்திற்குள் வட் வரியை செலுத்த வழியில்லை என சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் தெரியப்படுத்தியுள்ளார். அதனை ஆராய்ந்த நீதவான் பிரதிவாதிகள் இருவருக்கும் தலா 6 மாத கால சிறை தண்டனையை விதித்துள்ளார். கோழி தீவனத்தின் விலை குறைக்கப்படுமானால் முட்டைகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய முடியும் என அகில இலங்கை கால்நடை பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். ආනයන කරන බඩ ඉඩුම්කු සුළු හා මධ්‍යම පරිමාණ කර්මාන්තකරුවන්ට නිෂ්පාදකයන්ට ලැබෙන සැලැස්සියොත් එීම අපිට බිත්තරවල නිෂ්පාදනය තව රුපියල් 2.50කින් අඩු කරගන්න පුළුවන්. ඒ කියන්නේ රුපියල් 29ක් 30ක් කරගන්න පුළුවන් නිෂ්පාදන වියදම. ඒ ප්‍රතිඵල අපිට දෙන්න පුළුවන් පාරිභෝගිකයාට. கடந்த வாரத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை வீழ்ச்சி மற்றும் சந்தையில் முட்டைக்கான கேள்வி குறைந்தமையினால் முட்டை விலை குறைவடைந்தது. ஏற்கனவே மேலதிக உற்பத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதால் அதிகளவான முட்டைகள் பண்ணைகளில் தேங்கியிருந்தன. இதனை விவசாய அமைச்சின் செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதுடன் கோழி முட்டை ஒன்றுக்கான விலையும் குறைக்கப்பட்டிருந்தது. தற்போது கோழி முட்டை ஒன்றுக்கான உற்பத்தி செலவு 32 ரூபாயாக காணப்படுகின்றது. கடந்த வாரம் பண்ணையாளர்கள் உற்பத்தி செலவினத்திற்கு கீழ்மட்டத்திலேயே முட்டைகளை சந்தைக்கு விநியோகித்திருந்தனர். எனவே கோழி தீவனத்தின் விலை குறைக்கப்படுமானால் உற்பத்தி செலவினம் குறைவடையும். இதன் மூலம் குறைந்த விலையில் முட்டைகளை சந்தைக்கு விநியோகிக்க முடியும் என அகில இலங்கை கால்நடை பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் சந்தையில் அதிகரித்து வரும் முட்டை விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை விதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் முட்டையின் விலை கட்டுப்பாடின்றி மீண்டும் உயரக்கூடும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. சந்தையில் 28 முதல் 32 ரூபாய் வரையில் இருந்த முட்டையின் விலை மீண்டும் 40 ரூபாயை தாண்டியுள்ளது. இதேவேளை நாட்டில் அதிகளவு முட்டை உற்பத்தி நடைபெறும் சூழலில் இடைத்தரகர்கள் முட்டைகளை சேமிப்பில் வைத்திருப்பதால் இந்த நிலை மோசமாக உள்ளதாக முட்டை உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குருநாகலில் இருந்து மாவத்தகம மெட்டிப்பொக்கு நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸில் நேற்று காலை பாம்பு ஒன்று புகுந்தமையினால் பெரும் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை 8 மணியளவில் குருநாகல் பிரதான பஸ் நிலையத்தில் இருந்து பஸ் புறப்பட்டு சென்றதுடன் சில நிமிடங்களின் பின்னர் பஸ்ஸின் பின் கதவு அருகில் உள்ள இருக்கைக்கு அடியில் பாம்பு இருந்துள்ளது. குறித்த சந்தர்ப்பத்தில் பேருந்தில் அதிகளவான பயணிகள் பயணித்துள்ளனர். அதில் இருக்கைக்கு அடியில் இருந்த பாம்பு வெளிப்பட்டதை அவதானித்த பெண் மிகவும் பயந்து பாம்பு பாம்பு என சத்தமாக கத்தியுள்ளார். இதனால் பதற்றமடைந்த பாம்பு பஸ்ஸில் பயணித்த பயணிகளுக்கு நடுவில் முன்பகுதியை நோக்கி நகர்ந்துள்ளது. இதன் போது பயணிகள் இருக்கைகளில் ஏறியதுடன் மேலும் சிலர் பஸ்ஸின் கூரையில் ஏற முயன்றமையால் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது. பாம்பு தம்மை நோக்கி வருவதை கண்ட சாரதி குருநாகல் விஹாரைக்கு அருகில் பஸ்ஸை நிறுத்தியதை அடுத்து பயந்து போன பயணிகள் அனைவரும் பஸ்ஸில் இருந்து இறங்கினர். அதன் பின்னர் பஸ்ஸில் இருந்த பாம்பும் காணாமல் போயுள்ளது. எனினும் பஸ்ஸில் பயணிக்க அச்சமடைந்த சிலர் வேறு பஸ்ஸில் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு
புறக்கோட்டை மெலிபன் வீதியில் உள்ள கடதாசி களஞ்சிய சாலை ஒன்றில் இன்று முற்பகல் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 6 தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். உள்நாட்டு உற்பத்தி பாலின் விலை விரைவில் அதிகரிக்கும் என அகில இலங்கை விவசாயிகள் சங்க செயலாளர் நாமல் கருணாரத்ன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், கடந்த அரசாங்கம் பாலின் விலையை குறைத்தமை காரணமாக பால் உற்பத்தியாளர்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டனர். இந்நிலையில் உள்ளூர் உற்பத்தி பாலின் விலையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளோம். மிக விரைவில் பசும்பாலின் விலை அதிகரிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் 698 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய காலப்பகுதி வரை 40,109 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வருடாந்தம் வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான முத்திரைகளில் பயன்படுத்தப்படாதவை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நிறுத்தப்பட்டுள்ளன. வருடாந்தம் வழங்கப்படும் இலவச முத்திரைகளில் எஞ்சியவற்றை அருகில் உள்ள தபால் அலுவலகத்தில் அல்லது பாராளுமன்றத்தில் ஒப்படைக்குமாறு தபால் திணைக்களம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளது. அரசு பாடசாலைகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி பொய்யானது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலை மதிய உணவு திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதாக கடந்த சில நாட்களாக பல்வேறு தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கைகள் அனைத்தும் பொய்யானது எனவும் பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் வேலை திட்டம் தொடரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குற்றம் நடந்தது என்ன? கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பஸ்கள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த தாக்குதலில் பஸ்களின் கண்ணாடிகள் உடைந்த நிலையில் சாரதி ஒருவர் காயமடைந்துள்ளார். அத்துடன் தாக்குதல் வெவ்வேறு பகுதிகளில் வைத்து 3 பஸ்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற தனியார் அதிசொகுசு பஸ் மீதும் பதுளையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற பஸ் மீதும் கிளிநொச்சியில் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பதுளை யாழ்ப்பாணம் பஸ் பரந்தன் பகுதியில் வைத்து தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. எனினும் இந்த தாக்குதல்களுக்கான காரணம் தொடர்பில் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். இணையம் மூலம் நிதி மோசடியில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை 59ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை கைது செய்யப்பட்டவர்களில் 49 சீன பிரஜைகளும் 4 இந்திய பிரஜைகளும் 6 தாய்லாந்து பிரஜைகளும் அடங்குகின்றனர். கைதானவர்களிடம் இருந்த 499 கையடக்க தொலைபேசிகளும் 24 மடிக்கணினிகளும் கைப்பற்றப்பட்டிருந்தன. பிரான்ஸ் நாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவரிடம் 15 லட்சம் ரூபாயை மோசடி செய்த குற்றச்சாட்டில் பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இக்கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த நபரை நேற்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது பாதிக்கப்பட்ட இளைஞனிடம் பெற்றுக்கொண்ட பணத்தில் ஒரு தொகையை இன்றைய தினம் மீள கையளிப்பதாகவும் மிகுதி பணத்தினை மிக விரைவில் மீளளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவரை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. களுவாஞ்சிக்குடியில் தனியார் பேருந்தில் பணத்தை திருடியதாக நடத்துனர் ஒருவரை தென்னை மரத்தில் கட்டி வைத்து அடித்து சித்திரவதை செய்த பேருந்து உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொருவர் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
மூதூர் சாபிநகர் வேதத்தீவு பாலம் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டதா இல்லையா? அப்படியாயின் ஒதுக்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது? மூதூர் சாபிநகர் வேதத்தீவு பாலத்தை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். தரைவழி போக்குவரத்து இல்லாமையால் சுமார் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இழுவை படகு மூலமே பயணிக்கின்றனர். அத்தோடு தொழில் செய்வோரும் இப்பாதையூடாகவே தினந்தோறும் பிரயாணம் செய்து வருகின்றனர். இன்றைக்கு 10 வருடங்களுக்கு முன்னர் வேதத்தீவு பாலம் அமைப்பதாக கூறி பெரும் அரச செலவுகளுக்கு மத்தியில் அடிக்கல் நடப்பட்டும் இற்றை வரை வேதத்தீவு பாலம் அமைக்கப்படவில்லை. அப்படியாயின் ஒதுக்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது? சாபினர் பாலத்துக்கு இற்றை வரைக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டு 2 தடவை அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த பிரதேசத்துல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அரசாங்க வாகனங்கள், அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் உட்பட அரசியல்வாதிகள் எல்லோரும் சொன்னா இந்த பாலத்துக்கான காசு ஒதுக்கீடு செய்யப்பட்டது 2 சொல்லித்தான் இடத்துல அடிக்கல் நாட்டினாங்க. அப்ப இந்த காசுக்கு என்ன நடந்தது? அப்ப இந்த காசு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சா, ஒதுக்கீடு செய்யப்பட இல்லையா? அப்ப இவ்வளவு நாளும் இவங்க நடந்து கொண்டது, இவங்க செலவழிச்சது, அரச வாகனங்கள் அரசியல் ஊழியர்கள் உத்தியோகத்தர்கள் அளந்தது, கல் நாட்டினதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன அதுக்கான என்ன நிலை என்றத எங்களுக்கு சரியான முறைக்கு தெரியப்படுத்தணும். இந்த இதுக்கு இற்றை வரைக்கும் அப்படியான ஒரு சம்பவங்கள் நடந்ததாக இல்லை. இதுவரைக்கும் நாங்கள் அந்த நிலையிலேயோ காணப்படுகிறோம். இது ஏமாற்றப்படுகிறதா? இது சமூகங்கள் யாரால ஏமாற்றப்படுகிறது என்ற ஒரு விஷயங்களை எங்களுக்கு தெளிவா வழங்கப்படுத்தணும். இது காசி, இந்த காசிக்கு என்ன நடந்தது என்ற விஷயத்த இந்த இதுகள் எல்லாம் இவ்வளவு நடந்த இவ்வளவு படங்கள் ஓட்டுனதுக்கான காரணம் எங்க? இந்த காசிக்கு என்ன நடந்தது? ஒதுக்கீடு செய்யப்பட்டதா, செய்யப்பட இல்லையா? இவர்கள் இந்த சமூகத்துக்கு காட்டினது இந்த படமாண்ட விஷயங்களை எங்களுக்கு, இந்த மக்களுக்கு, சமூகத்துக்கு தெரியப்படுத்தணும். மூதூர் வேதத்தீவு பாலம் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டதா அல்லது இவ்விடயத்தில் ஊழல் இடம்பெற்றுள்ளதா? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது விடயத்தில் அதிக கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இஸ்ரேலின் 3வது பெரிய நகரமான ஹைபா மீது ஹிஸ்புல்லா ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. காசா மோதல் மத்திய கிழக்கு முழுவதும் பரவி பிராந்திய யுத்தம் பற்றிய அச்சத்தை எழுப்பியுள்ள போதும் இஸ்ரேலியர்கள் அக்டோபர் 7 தாக்குதலின் முதல் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நிகழ்வுகளையும் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஹமாஸ் சார்பான ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலின் ஹைபாவின் தெற்கே உள்ள இராணுவ தளத்தின் மீது தாக்குதல் ஒன்றை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அதனைத் தொடர்ந்து ஹைஃபாவின் வடக்கு பகுதிகளையும் ஏவுகணைகளால் குறிவைத்ததாக ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கிறது. இதன்படி திங்களன்று மாலை 5 மணி நிலவரப்படி சுமார் 135 ஏவுகணைகள் இஸ்ரேலிய எல்லைக்குள் நுழைந்ததாக அந்நாட்டு இராணுவம் தெரிவித்துள்ளது. குறித்த தாக்குதல் காரணமாக ஹைஃபா பகுதியில் 10 பேரும் மத்திய இஸ்ரேலின் தெற்கில் மேலும் 2 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது விமானப்படை விரிவான குண்டுவீச்சுகளை நடத்தி வருவதாகவும் 2 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் லெபனானுக்குள் இஸ்ரேலிய இராணுவ வீரர்களின் இறப்பு எண்ணிக்கை 11ஆக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள மின் உற்பத்தி விநியோக நிறுவனத்தில் பணியாற்றி வரும் சீன நாட்டினரை குறிவைத்து இன்று தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 2 சீனர்கள் உயிரிழந்துள்ளதோடு 17 பேர் காயமடைந்தனர். கராச்சி விமான நிலையம் அருகே இந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை பலுச்சிஸ்தானை சேர்ந்த கிளர்ச்சி குழு மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் விண்வெளியில் இருந்தவாறு சுனிதா வில்லியம்ஸ் வாக்களிக்க உள்ளார். நாசா விண்வெளி வீராங்கனையும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருமான சுனிதா வில்லியம்ஸ் கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி சக வீரர் புட்ச் வில்மோருடன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார். அவர்கள் சென்ற விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் 2 பேரும் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி விக்டர் ஆம்ரோஸ் மற்றும் கேரி ருக்குன் ஆகிய இருவருக்கும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. மைக்கோ RNA-வை கண்டுபிடித்ததற்காக இருவருக்கும் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. பணைய கைதிகள் எல்லோரையும் ஹமாஸ் அமைப்பு உடனடியாக விடுவிக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்துடன் மீண்டும் ஒன்றிணையும் வரை அமெரிக்கா ஓயப்போவதில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்துள்ள அவர், Hamas should release every one of these hostages immediately. And the United States will not rest until they are returned to their families. ஹமாஸ் அமைப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி 12 அமெரிக்கர்கள் உட்பட 254 பேரை பணி கைதிகளாக பிடித்துச் சென்றது. அவர்களில் 7 அமெரிக்கர்கள் உட்பட 101 பேர் இன்னும் காசாவிலேயே உள்ளனர். ஹமாஸ் அமைப்பு தொடங்கிய போரால் பாலஸ்தீனிய மக்கள் தொடர்ந்து இன்றும் அதன் விளைவுகளை சந்தித்து வருகின்றனர். பணிய கைதிகளை வீட்டுக்கு திரும்ப கொண்டு வருவதற்கான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து பணியாற்ற நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். இதனால் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனிய மக்கள் பாதிப்பில் இருந்து விடுபடுவதுடன் போரும் ஒரு முடிவுக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார். இன்றைய நாணய மாற்று விகிதம். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.